அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ரப்பி இஸ்ரஹ்லி சத்ரி வைசுர்ரி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா. குர்ஆன் வாழ்வியல் மாற்றம் வகுப்பு 9. நம்ம சென்ற வகுப்பில் திருக்குரானுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படையான பண்புகள், குணங்கள், மன உணர்வுகளை பற்றி நம்ம முதல்ல பார்த்தோம். அதற்கு பிறகு குர்ஆன் யாரை நேரடியாக தன்னை ஈர்க்கும், யாருக்கு தன்னுடைய பொக்கிஷங்களை திறந்து காட்டும் அப்படிங்கிறத குர்ஆனே சொல்லுகிற அந்த வசனங்களுக்குள்ள, அந்த செய்திகளுக்குள்ள நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இது ரொம்ப மிக முக்கியமாக கவனத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அடுத்த கட்டத்தின் முதல் படியாக நம்ம நிற்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமா இருக்குது. இந்த விஷயத்தை நாம் முதல்ல முத்தகீன் அப்படிங்கிற வசனத்திலிருந்து தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ முத்தகீன் அப்படிங்கிற இது நம்ம முத்தகீன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கடந்த வகுப்பில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த முத்தகீன் அப்படின்னா இது முத்தகீன்களுக்கு தான் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும், எல்லாத்துக்கும் நேர்வழி காட்டாது. இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, லா ஐப ஃபீஹ், இதில் எந்த சந்தேகமே இல்லை, ஹுதலில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்கு தான் நேர்வழி காட்டும். இது அப்போ நீ முத்தகீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ இந்த முத்தகீன் அப்படின்னா என்ன, தக்வா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். தக்வா அப்படின்னா, தக்குவா அப்படிங்கிறடைய ஒரு வார்த்தையோட மொழிபெயர்ப்பு என்ன, அந்த தக்குவாங்கிறோடைய சொல்லோடைய ஆழமான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும், இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த தக்குவா அப்படிங்கிறது எப்படி புரியப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே சென்ற வகுப்பில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தக்குவா அப்படிங்கிறது அல்லாஹுடைய பயத்தால் வருவது மட்டும் இல்லை. இப்போ அல்லாஹுடைய பாசத்தினால அல்லாஹ் நம் மீது கோவப்பற்றக்கூடாது, அல்லாஹுடைய திருப்தி நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய கட்டளைக்கு நம்ம அடிபணிந்து நடக்கிறதும், அல்லாஹு என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற அல்லாஹு தடுத்த காரியங்கள்லேருந்து நம்ம விலகிக்கிறதுமே தக்குவாவுடைய பண்பு தான், முத்தகீனுடைய பண்பாக இருக்குது. இந்த உணர்வும் பண்புக்கும் யார் நம்மளுடைய உள்ளத்தில் இடம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் முத்தகீன்கள். இப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு தான் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். இந்த வேதம் தன்னை முழுமையாக திறந்து காட்டும், தன்னுடைய அரிய பொக்கிஷங்களை அவர்களுக்கு வாரி வழங்கும் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா துவக்கத்திலே அல்லாஹ் மிக தெளிவாக அறிவிச்சிட்டான். இப்போ சூரா ஃபாத்திஹாவை நம்ம ஓதுறோம். ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம இஹ்தின சிராத்தில் முஸ்தகீம், எங்களுக்கு நேர்வழியை காட்டுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்போ நேர்வழியை காட்டு அப்படின்னு சொன்ன அடுத்ததாகவே அல்லாஹ் அதற்குரிய வழியை காட்டுறான். என்ன அப்படின்னா, நீ முத்தகீனாக இருக்கணும் அப்படின்னா, முத்தகீனாக இருப்பவன் தான் இந்த வேதத்திலிருந்து நேர்வழி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தியாயத்தின் தொடக்கத்திலேயே சொல்கிறான். அப்போ நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், குர்ஆன் அருளப்பட்ட விதமும் இப்போ நம்மளுக்கு தொகுத்து வழங்கப்பட்ட விதமும் ஒன்று கிடையாது. இப்போ குர்ஆனில் அல்லாஹ் முதல்ல இறக்கிய வசனம் என்ன அப்படின்னா அலக்கு. அதில் ஆரம்ப வசனமாகிய உள்ள 7 வசனங்களை தான் அல்லாஹ் முதல்ல இறக்குனான். அது இப்போ 96வது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்குது. அல்ஃபாத்திஹா அத்தியாயம் எப்போ இறங்குனதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதை அல்லாஹ் குர்ஆனில் முதல் அத்தியாயமாக அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதற்கு அடுத்ததாக அல் பக்ரா அத்தியாயத்தை
அதுக்கு அடுத்த வசனமாக 2வது அத்தியாயமாக நம்மளுக்கு தொகுத்து வழங்கி இருக்கான். இது இந்த அல்பக்ரா அத்தியாயம் வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ 23 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி அருளப்பட்டது. இதை வந்து 2வது அத்தியாயமாக அல்லாஹாலா நம்மளுக்கு தொகுத்து வழங்கியிருக்கான். இந்த தொகுத்து நம்மளுக்கு வழங்கியிருக்கான் அப்படின்னா இந்த அமைப்பில் தான் நம்ம வாசிக்கிறோம். இப்போ நம்ம வாசிக்கக்கூடிய முதல் அத்தியாயம்தான் முதலாவதாக இருக்குது. கடைசி அத்தியாயம் கடைசியாக இருக்கிறது தான் கடைசி அத்தியாயமாக இருக்குது. நமக்கு வாசிக்கக்கூடிய கடைசியில் இருக்கிறது தான் கடைசி அத்தியாயமாக இருக்குது. இப்போ இந்த தொகுப்பு முறையின் மூலமாக அல்லாஹ் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வழிகாட்டுதலை தந்திருக்கான். இப்போ நீ குர்ஆனுக்குள்ளே நுழைய போகிற, நீ குர்ஆனுக்குள்ளே நுழைஞ்சு இதில் இருந்து பல நன்மைகளையும் பல சிந்தனைகளையும் பல உண்மைகளையும் நீ கற்றுக்க போகிற, நீ அதை அடைஞ்சிக்க போகிற. அப்போ நீ தயார்படுத்திக்கணும். நீ வந்து அந்த தகுதி தான் முத்தகீன் அப்படிங்கிற பண்பு. இந்த பண்பு நம்மளுக்கு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பண்பை வந்து இந்த முத்தகீன் அப்படிங்கிறத பண்பை கொண்டு வந்த பிறகு தான் அதுக்கு அடுத்ததாக தான் அல்லாஹ் அடுத்தடுத்த விஷயங்களை நம்மளை கொண்டு போவான். இப்போ அதனால தான் இப்போ முத்தகீன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ இந்த முத்தகீன் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்து தான் நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய வாழ்வில் வந்து மாற்றங்கள் உருவாக போகுது. இந்த அடிப்படையில் நின்று தான் நம்மளுடைய பார்வை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, வழிபாடு எல்லாமே வந்து உருவாகி வரணும். இப்படி உருவாகிறதுல தான் உண்மையான மாற்றம் இருக்குது. இப்போ அதுதான் வந்து வாழ்வியல் மாற்றம். இது இல்லை அப்படின்னா நம்ம சும்மா சாதாரணமாக வெளிப்படையாக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த உள்ளார்ந்த மாற்றம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ கடந்த வகுப்பில் வந்து நம்ம சூரத்து ஷஹருங்க அது 59வது அத்தியாயத்தில் வந்து நம்ம சில வசனங்களை நம்ம பார்த்தோம். 59வது அத்தியாயத்தில் 18 ஒரு வசனங்களை நம்ம பார்த்தோம். அதில் அல்லாஹ் வந்து அல்லாஹுவை அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாஹுவை அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ன வருது அப்படின்னா இது இறைவனுடைய கட்டளை வருது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த இறை அச்சத்தை நம்ம எப்படி பெறுவது, இந்த இறையச்சம் உள்ள மனிதன் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து விளக்கி காட்டுறான். இப்போ அதையும் தாண்டி சில வழிகளை பின்பற்றினோம் அப்படின்னா என்ன லாபம், அதை விட்டுட்டோம் அப்படின்னா என்ன நஷ்டம் அப்படிங்கிறதையும் தொகுப்பாக வந்து சில வசனங்களை வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வந்து இதில் சொல்லி காட்டுறான். இப்போ இதை நம்ம வந்து மேலோட்டமாக நம்ம வாசிச்சுட்டு போனோம் அப்படின்னா இதில் வந்து வாசித்தோம் அப்படின்னா அதில் விஷயங்களை வந்து நம்ம மேலோட்டமாக வாசித்தோம்னா சில விஷயங்களை வந்து கற்றுக்க முடியாது. நம்ம அதை ஆழ்ந்து சிந்தித்து ரொம்ப ஒரு கவனமாக நம்ம அதை படித்தோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ குர்ஆனில் வந்து ஒரு வசனத்துக்கும் இன்னொரு வசனத்துக்கும் தொடர்பு இல்லை, அது துண்டு துண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம மேலோட்டமாக நம்ம வாசிக்கிறோம். அப்போ மேலோட்டமாக நம்ம வாசிக்கும்போது அந்த வரிகளுக்கு உள்ள ஒரு விஷயங்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த நம்ம ஆழ்ந்து நம்ம சிந்திச்சு நம்ம பார்த்தோம், படித்தோம், திரும்ப திரும்ப அதை வாசித்து பார்க்கும் பொழுது ஆழ்ந்து நம்ம சிந்திக்கும் பொழுது அதனுடைய ஒரு வசனங்களுக்கும் மற்றொரு வசனங்களுக்கும் உள்ள தொடர்புகள் நம்மளுக்கு தெளிவாக புரியும். அப்போ வந்து இந்த வசனங்களை வந்து நம்ம ஆழ்ந்து சிந்தித்து படிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா அல்லாஹ்வை அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம இந்த வசனங்களை வந்து நம்ம மேலோட்டமாக வாசித்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு விளக்கங்கள் வந்து அது அதிகமாக நம்மளுக்கு வந்து தெரியாது. ஒவ்வொரு வசனங்களுக்கும் உள்ளதை தான் இப்போ அதை படிச்சுட்டு நீங்கள் என்ன புரியுது, உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்லாஹ்வை அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். சொர்க்கம் நரகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்ததாக வந்து அல்லாஹ்வுடைய பண்புகள் வருது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் வந்து இதை நம்ம ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கணும். அப்போ
இதில் வந்து அப்போ தான் இந்த வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்கு உள்ள தொடர்பு நம்மளுக்கு வந்து புரியும். இப்போ இந்த சொல்லப்படாத வரிகளுக்கு இடையே உள்ள கருத்து மறைஞ்சிருக்குது. இப்போ வரிகளில் உள்ள தகவல் எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஆனால் வரிகளுக்கு இடையில் உள்ள நம்மளுக்கு தகவல் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஆழ்ந்து சிந்தித்து நம்மளால் படிக்கணும். இப்போ இந்த வசனங்கள் எல்லாமே ஒரு இணைக்கப்பட்ட செய்தியாக தான் இருக்குது. இப்போ அல்லாஹ் தஆலா முதல்ல என்ன சொல்கிறான் அப்படின்னா இறைவனை அஞ்சுதல் அப்படின்னு வருது. அதற்கு அடுத்ததாக வந்து அந்த ஏன் அஞ்சணும், அல்லாஹ்வை நம்ம ஏன் பயப்படணும், அந்த இறைவனை அஞ்சுவதற்குள்ள வழி என்ன அப்படிங்கிறதையும், இறைவனை அஞ்சாதவனுக்கு என்ன நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள் அடுத்தடுத்த வசனங்களை வந்து நம்மளுக்கு சிந்திச்சு படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ஒரு வசனம் இன்னொரு வசனத்தோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். இப்போ அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டோரை நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு அடுத்ததாக என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவும் நாளைக்காக என்ன முன்பே அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதை கவனித்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் நாளைக்காக என்ன முன்பே அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நாளை அப்படிங்கிறது அல்லாஹ் மறுமை நாளை குறிக்குது. அந்த மறுமை நாளைக்காக வேண்டி மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு உணர்ந்து நம்ம அந்த இரையச்சம் உள்ளவன் சிந்தித்து நடப்பான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த நாளை அப்படிங்கிற என்பது அந்த நம்ம நோன்பு நேரங்களில் வைக்கக்கூடிய நியத்தில் சௌமகதீன் நாளை நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நியத்து வைக்கிறோம் இல்லையா, அந்த நாளை குறிக்கிறது கிடையாது. இது மறுமை நாளை குறிக்கக்கூடியது. மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையே குறித்த இந்த மறுமை நாளைக்காக ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன முற்படுத்தி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ நாளை மறுமை நாளைக்காக வேண்டி நம்ம இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்து நம்ம இன்றைக்கே நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கவனமாக சிந்திச்சு பார்க்கணும். கவனமாக சிந்தித்து நாளை மறுமை நாளைக்காக வேண்டி ஒவ்வொரு செயல்களையும் நம்ம கவனித்து பார்த்து நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்ததாக மறுபடியும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா மறுபடியும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா அல்லாஹ்வை அஞ்சுங்கள். இப்போ இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன, இந்த வசனத்தின் ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனத்திற்கும் ஒரு மைய நோக்கம் இருக்கும். இதனுடைய ஒரு மைய நோக்கம் என்ன அப்படின்னா இதுதான் ஒரு மைய நோக்கமாக இருக்கிறது. அதாவது நம்ம நாளை மறுமை நாளைக்காக வேண்டி ஒவ்வொரு செயல்களையும் நம்ம சிந்தித்து அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சிந்திக்கணும். நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய சிந்தனை, நம்ம இன்னைக்கு நம்ம எப்படி என்ன ஒவ்வொரு செயல்களையும் நம்மளுக்கு நாளைக்கு மறுமை நாளையில் நன்மையை தரக்கூடியதா இல்லை தீமையை தரக்கூடியதா அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றையும் நம்ம சிந்தித்து பார்த்து அதை செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். இதுதான் வந்து இந்த ஒரு வசனத்தின் மைய நோக்கமாக இருக்கிறது. அடுத்ததாக வந்து தக்குவா அப்படிங்கிறது வந்து இதிலிருந்து தக்குவா என்பவன் எனப்படும் இறை அச்சம்தான் இதனுடைய பொருளாக இருக்குது. இப்போ நமக்கு இரையச்சம் உடையவன் வந்து எப்போதும் என்ன செய்வான் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடியவன் எப்போதும் நம்ம விழிப்புணர்வோடு இருப்பான் அப்படின்னா நாளை மறுமை நாளைக்காக வந்து நம்ம மறுமை நாளைக்காக வந்து நம்ம நம்ம இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கவனமாக நடப்பான். அல்லாஹ்வுடைய கோபம் நம்ம மீது வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப எச்சரிக்கையாக ஒவ்வொரு விஷயங்களையும் அவன் ரொம்ப சிந்திச்சு நடப்பான். அதுக்கு உதாரணமாக வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறாங்க, அந்த தக்குவாவை மிக அழகாக விளக்கி இருக்காங்க. இப்போ ஒருவன் வந்து ரொம்ப முள் நிறைந்த ஒரு காட்டுப்பகுதியில் ஒருத்தன்
போகும் பொழுது அவன் ரொம்ப 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 கவனமாக நடப்பான். தன்னுடைய ஆடைகளை சுருக்கிக்கிட்டு வலது பக்கம் இடது பக்கம் நம்மளுடைய கைகளில் காலுகளில் முள் குத்திராமல் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து அவன் எடுத்து வைப்பான். நம்மளை முள் குத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகத்தில் முள் குத்திரக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக அவன் காலை எடுத்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு அவன் நடக்கக்கூடியவனாக இருப்பான். அதுபோல் நம்மளை சில நேரங்களில் தவறு நம்மளை தவறு நடக்க வாய்ப்பு இருக்கும். தவறு நடக்க வாய்ப்பு இருந்தாலும் அவன் என்ன செய்வான் அப்படின்னா ரொம்ப முழு முயற்சியோட கவனமாக இந்த தவறுகளை நம்ம சிக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப விழிப்புணர்வோட கவனமாக நடப்பான். அப்போ இதுதான் ஒரு தக்வாவின் நிலையாக இருக்குது. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யும் ஒவ்வொரு செயலையும் மறுமைக்காக நம்ம அனுப்பப்படும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த உணர்வோடு நம்ம வாழணும். இதுக்கு ரொம்ப மிக முக்கியமானது நம்மளுக்கு பயிற்சி தேவை. நம்ம ஆரம்பத்தில் இது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இது போக போக நம்மளுக்கு பழகிரும். இப்போ இதிலிருந்து விலகுறது தான் நம்மளுக்கு கஷ்டமாக விலகுறது தான் நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். அப்போ இந்த விழிப்புணர்வை நம்ம மனநிலையாக மாற்றிக்கணும். அப்போ அதுக்கு தான் நம்ம தன்னைத்தானே தன்னைத்தானே கணக்கெடுக்கக்கூடிய ஒரு முகாசபா அப்படிங்கிற ஒரு சுக பரிசோதனை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் இந்த வசனத்துக்கு பிறகு என்ன சொல்கிறான் அப்படின்னா மீண்டும் மறுபடியும் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வலியுறுத்துறான். அப்போ அல்லாஹ்வை அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் நீ இதை நீங்கள் செய்வதை அல்லாஹ் நுணுக்கமாக அறிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் நம்ம செய்யக்கூடிய காரியங்களை ரொம்ப நுணுக்கமாக அறிஞ்சிருக்கிறான். அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன செயல்களையும் அல்லாஹ் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம செய்யக்கூடிய பெரிய செயல்கள் மட்டுமல்ல, நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களையும் அல்லாஹ் ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் நம்ம செய்யக்கூடிய சிறிய செயல்களாக இருந்தாலும் அந்த செயல்களை நம்ம கவனமாக செய்யணும். இது அல்லாஹ்வுடைய பார்வையில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அல்லாஹுடைய அறிவு ரொம்ப நுணுக்கமானதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்த்து ஒவ்வொரு செயல்களையும் நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதற்கு பிறகு அல்லாஹ் அடுத்ததாக என்ன சொல்கிறான் அப்படின்னா அல்லாஹவை மறந்தவர்களைப் போல நீங்கள் ஆயிராதீங்க. இப்போ தக்குவாவின் நிலைக்கு எதிர்மறையான நிலையை அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹுக்கு அல்லாஹை மறந்தவர்கள் போல ஆயிராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னா எச்சரிக்கிறான். தக்குவா உள்ளவன் எப்பயுமே அல்லாஹ்வை நினைவில் வச்சுருப்பான். தக்குவா இல்லாதவன் அல்லாஹ்வை பயப்படாதவன் தன்னை மறந்தவனாக இருப்பான். தன்னை மறந்தவனாக இருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வு ஏற்பட்டாலும் எந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான். அவனுக்கு எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வை அவை நினைக்க மாட்டான். அல்லாஹ்வை மறந்து தான் இருப்பான். இப்போ உதாரணமாக ஒரு டீ கடையில் ஒரு டீ குடிக்கிறோம் அப்படின்னா அதற்கு பின்னாடி இது அல்லாஹுடைய அருள் நிறைஞ்சிருக்குது. அல்லாஹுடைய நினைவு நம்மளுக்கு வரணும். இதை நம்ம டீ குடிக்கிறோம் அப்படின்னா இதை குடிக்கக்கூடிய ஒரு இந்த சுவையை உணரக்கூடிய நாக்கு அல்லாஹு தாலா சுவையை உணர நாக்குனுடைய மனத்தை உணர சுவையை உணர்றதுக்கு நாக்கு அல்லாஹு தாலா கொடுத்துருக்கான். அந்த மனத்தை உணர்வதற்கு அல்லாஹ் மூக்கை கொடுத்துருக்கான். இப்போ இதை இந்த டீயை தயார் பண்ணி கொடுத்துருக்கருடைய அறிவு இந்த சூழ்நிலை இவை எல்லாத்தையுமே நம்ம சிந்திக்கணும். இவை எல்லாமே ஒருங்கிணைத்து கொடுத்த அல்லாஹ்வை நம்ம சிந்திக்கணும். இப்போ அல்லாஹ் அந்த உணர்வோடு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடியவராக இருக்கணும். இப்போ இதே போல தான் எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம இதற்கு பின்னணியான இதை அனைத்தையும் ஒன்றிணைத்த அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ இந்த அல்லாஹை இரையச்சம் உள்ளவன் ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹை மறந்தவன் என்ன செய்வான் அப்படின்னா நம்ம காசை கொடுத்தோம் பொருள் நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிறது அதோட நின்றுக்குருவான். இதுதான் இந்த தக்குவாவின் எதிர்நிலை. இது இப்போ அல்லாஹ்வின் நினைவு அங்கே இருக்காது.
இப்போ நம்ம காசை கொடுத்தோம் பொருளை வாங்கினோம் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா இது அல்லாஹுடைய நினைவு அங்கே இருக்காது. இது வந்து தக்குவாவின் எதிர்நிலையாக இருக்குது. இவன் இதுக்கு பேர் தான் அல்லாஹ்வை மறந்தவனை போல ஆயிராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நம்மளுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வை மறந்ததை போல நீங்கள் ஆயிராதீங்க அப்படின்னா உண்மையில் அல்லாஹ்வை நினைவு இல்லாதவன் வந்து தன்னை மறந்தவன், நினைவில் வச்சிருக்கவங்க வந்து தன்னுடைய இறைவனை நினைவில் வைத்திருப்பவனாக இருக்கிறான். இப்போ தக்குவா இல்லாதவன் என்ன செய்வான் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் வந்து நினைவில் வச்சுருப்பான். தன்னுடைய சம்பாத்தியம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள விஷயங்கள், வருமானம், நண்பர்கள், பொறுப்பு, இவை எல்லாத்தையுமே அவன் கவனத்தில் வச்சுருப்பான், அவனுடைய நினைவில் வச்சுருப்பான். ஆனால் வந்து நம்ம ஏன் படைக்கப்பட்டோம், நம்ம எதற்காக படைக்கப்பட்டோம், மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே அவன் வந்து சிந்திக்க மாட்டான். இறைவன் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து அவனுக்கு கிடைக்காது. அவன் வந்து அந்த விழிப்புணர்வை மறந்துடுறான். ஒரு நாள் நம்ம மரணிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மரணத்தை பற்றி அவன் சிந்திக்க மாட்டான். அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹத்தில் நம்மளை படைச்சிருக்கான் அப்படிங்கிறதையும் அவன் சிந்திக்க மாட்டான். இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவன் சிந்திக்காத நிலை தான் தன்னைத்தானே மறந்து போன நிலை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நரகவாசிகளையும் சொர்க்கவாசிகளும் ஒருபோதும் சமமாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்கிறான். இப்போ இதில் என்ன புரியுது அப்படின்னா இப்போ இந்த உலகத்தில் வந்து நம்ம தக்குவா உள்ளவனும் தக்குவா இல்லாதவனும் சமமாக ஒரே நிலையிலே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ உதாரணமாக வந்து நம்ம பக்கத்தில் உள்ளவங்களும் நம்மளும் வந்து ஒரே பிஸ்னஸ் தான், ஒரே வேலையை தான் நம்ம செய்கிறோம், ஒரே சம்பளம் தான். இந்த உலகத்தில் ஒன்று போல் இருக்கிறது போல் இருந்தாலுமே ஆனால் வந்து மறுமையில் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. மறுமையில் வந்து தக்குவா உள்ளவனுக்கு அல்லாஹு தாலா வந்து சொர்க்கத்தை கொடுப்பான், தக்குவா இல்லாதவனுக்கு அல்லாஹு தாலா வந்து நரகத்தை கொடுப்பான். அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருவாங்க. இந்த உலகத்தில் வந்து நம்ம வெளிப்படையாக சமம் போல் தெரிஞ்சாலும் மறுமையில் அவங்களுடைய நிலை முற்றிலும் மாறுபட்டு தான் இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்ததாக வந்து அல்லாஹ் வந்து குர்ஆனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒரு குர்ஆனை வந்து நம்ம மலையின் மீது இறக்கி இருந்தால் அந்த மலை என்னாகும் அப்படின்னா அல்லாஹுடைய அச்சத்தால் பணிந்து நொறுங்கி போயிடும். அப்போ நம்ம அதுபோல தான் நம்மளுக்கு வந்து இந்த குர்ஆன் வந்திருக்கு அப்படின்னா நம்மளை வந்து நம்ம அல்லாஹுடைய பயத்தினால அல்லாஹ்வை அஞ்சி நம்மளுக்கு வந்து நம்ம ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய ஆணவம் அகம்பாவம் எதுவுமே நம்மள்கிட்ட கிடையாது, ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு தெரியாது, நீ தான் எனக்கு கற்றுக் கொடுக்க போகிற அப்படிங்கிற ஒரு மன உணர்வு நம்மளுக்கு வரணும். இப்போ இதுதான் வந்து தக்வாவை பெறுவதற்கான வழியாக இருக்குது. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா தக்வாவை பெறுவதற்கான வழி என்ன சொல்கிறான் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ வந்து குர்ஆனை படிக்கணும் அப்படின்னா தக்வாவுடையவனாக இருக்கணும். அடுத்ததாக வந்து அல்லாஹுவை படிக்கணும். அப்போ அல்லாஹுவை படிக்கணும் அப்படின்னா அல்லாஹுடைய பண்புகளை நம்ம படிக்கணும். அல்லாஹு வந்து அல்லாஹுடைய பண்புகள், அல்லாஹுடைய ஆட்சி, அல்லாஹுடைய அதிகாரம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் அல்லாஹ் தஆலாவுடைய பண்புகளை நம்ம படிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்ததாக வந்து நம்ம அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா நீங்கள் மறுமை நாளைக்காக என்ன அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத கவனித்து பாருங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நீங்கள் கவனிங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம முத்தக்கீனாக வாழ்கிறோமா, இல்லை அல்லாஹ்வை பயம் இல்லாமல் நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செயல்களையும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம வந்து பயிற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். முத்தக்கீனுக்கு உள்ள வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நம்ம மாறு செய்கிறோமா, அல்லாஹுடைய கட்டளை நம்ம கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கவனமாக நம்ம சிந்தித்து நம்ம செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ உதாரணம் அப்படி இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம முத்தக்கீனாக ஆகலாம். இப்போ உதாரணமாக இப்போ முத்தக்கீனா நம்ம ஆயிட்டோம்,
முத்தக்கீனா முத்தக்கீனாக ஆகுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கான். நீங்கள் முத்தக்கீனா ஆவதற்கு அவங்க என்ன செய்வாங்க, முதலில் முத்தக்கின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைவானதை நம்புவாங்க. அதற்கு அடுத்ததாக அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், ஜகாத் கொடுப்பார்கள், அவர்களுக்கு வழங்கிய செல்வங்களிலிருந்து அவர்கள் செலவு செய்வாங்க. அந்த முத்தகீன்கள் தனக்கு வழங்கப்பட்ட வேதங்களையும் அதுக்கு முன்னால் வழங்கப்பட்ட வேதங்களையும் அவங்க வந்து நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா வந்து அல் பக்ரா அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களில் அல்லாஹு தஆலா முத்தகீன்களுடைய பண்புகளை சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இப்போ நம்ம வந்து ரொம்ப பயிற்சி எடுக்கணும். இந்த முத்தகீனா ஆகுவதற்கு என்னென்ன வழிகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனமாக நம்ம சிந்தித்து இந்த குர்ஆனுடைய வசனங்களிலிருந்து ஒரு ஷார்ட் ரெடி பண்ணி நம்ம அதுக்குரிய தயாரிப்புகளை அதுக்குடைய பயிற்சிகளையுமே செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னா நம்ம இதுவரை நம்ம வகுப்பில் கேட்டதெல்லாம் வெறுமனே நம்ம வந்து கேட்டுட்டு நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கேட்டிருக்கோம். அதை வந்து நம்ம வாழ்க்கையிலே முயற்சி பண்ணணும். அது வாழ்க்கையில் நம்ம மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா நம்ம பயிற்சி எடுக்கணும். ரொம்ப நம்ம வாழ்க்கை இதில் ரொம்ப வந்து நம்ம முயற்சி எடுக்கணும், ரொம்ப உழைக்கணும். இப்போ அதில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணமாக ஒரு வாகனத்தை ஓட்டணும் அப்படின்னா அந்த வாகனத்தை ஓட்டுவதற்கு அதை எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கிறதுனாலையோ ஒரு அரை மணி நேரம் உரையை கேட்கறதுனாலையோ ஒரு வாகனத்தை நம்ம ஓட்டிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள்கிட்ட நம்ம வந்து வாகனத்தை கொடுத்தோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு செகண்டில் பல பேர்த்தவன் சாகடிக்கக்கூடியவனாக இருப்பான். இப்போ நம்ம வாகனத்தை ஓட்டணும் அப்படின்னா நம்ம வண்டியில் உட்காந்து நம்ம அதை ஓட்டி பழகணும். அப்போ அதுபோல தான் நம்ம வந்து இந்த நம்மளுடைய வாழ்வு மாற்றம் ஏற்படும் அப்படின்னா நம்ம பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ முத்தகீனா ஆகணும். இப்போ நம்ம முத்தகீனா ஆயிட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆனில் சொல்கிறான். அத்தியாயம் 3:76 சொல்கிறான். பலா மன் அவுஃபா பிஅஹதிஹி வத்தகா ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். எவர்கள் தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றி பயந்து நடக்கின்றார்களோ அவர்கள்தாம் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். நிச்சயமாக இரையச்சமுடையவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். யுஹிப்புல் முத்தகீன். அப்போ இந்த முத்தகீன்களை அல்லாஹ் என்ன செய்கிறான், அல்லாஹ் நேசிக்கிறான். முத்தகீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹுடைய நேசம் நம்மளுக்கு கிடைச்சிருது. இப்போ நம்மளுடைய விருப்பம் என்ன அப்படின்னா அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய விருப்பம். அந்த நேசமே நம்மளுக்கு கிடைச்சிருது. அல்லாஹுவே நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு கேட்குறதெல்லாம் அல்லாஹ் தஆலா செஞ்சு கொடுப்பான். இப்போ அல்லாஹ்கிட்ட தான் கஜானா எல்லாமே இருக்குது. அல்லாஹு தான் படைப்பாற்றல் எல்லாத்தையும் அனைத்தையும் படைத்தவனாக இருக்கிறான், சர்வ சக்தியும் உள்ளவனாக இருக்கிறான். அந்த ரப்பு அந்த அந்த அப்படிப்பட்ட இறைவன் அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான்னா அப்போ அல்லாஹ் நம்மளுக்கு என்னவெல்லாம் செஞ்சு கொடுப்பான். இப்போ நம்ம விரும்பக்கூடிய ஒரு ஃப்ரெண்டுக்கு நம்ம என்னவெல்லாம் செஞ்சு கொடுக்க ஆசைப்படுவோம். அதை விட பன்மடங்கு மடங்கு வந்து அல்லாஹ் நம்மளுக்கு வந்து அல்லாஹ்வுடைய நம்மளுக்கு நேசம் கிடச்சிருச்சு அப்படின்னா அல்லாஹ் நம்மளுக்கு செய்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ அடுத்ததாக வந்து அத்தியாயம் 3:120 அல்லாஹ் சொல்கிறான். ஃபஸ்ட்டு வந்து அந்த வசனங்களை வந்து நயவஞ்சர்களுடைய சூழ்ச்சி, அவர்கள் செய்யக்கூடிய அவர்களுடைய மனநிலை குறித்து அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அவர்களை வருந்தச் செய்கிறது, உங்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டாலோ அதற்காக அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். ஆகவே நீங்கள் பொறுமையுடன் இருந்து அவர்களை விட்டு விலகி இருந்தால் அவர்களுடைய சூழ்ச்சி உங்களுக்கு எத்தகைய தீங்கையும் விளைவித்து விடாது. ஏனென்றால்
நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய செயலை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றான். இப்போ அல்லாஹு தாலா வந்து இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வந்து ஒரு நன்மை ஏற்பட்டுருச்சு, ஒரு நன்மையான காரியம், அதாவது போரில் வெற்றி கிடைச்சிருச்சு, செல்வம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு பொறுக்காது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, அவர்களுடைய சந்தோஷம் வந்து அவங்களுக்கு வந்து வெறுப்பை உண்டாக்கும், அவங்களுக்கு அது வந்து பிடிக்காது. ஆனால் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. அப்போ மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. இதை வந்து அல்லாஹ் தஆலா வந்து இதை வந்து நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க. இதே போல தான் நபிமார்களுக்கும் பல பேர் சூழ்ச்சி செய்வாங்க, அவங்கள அவதூறு பேசுகிறாங்க. இதெல்லாம் ஆனால் வந்து அவர்கள் பேசக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி எதுவுமே வந்து இவர்களை வந்து எதுவுமே ஒன்றுமே செய்யாது, இவங்களுடைய உயர்வை வந்து தடுக்கலை. அப்போ அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்களுடைய சூழ்ச்சி ஒன்றும் பண்ணாது, உங்களை வந்து ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் வந்து இன் தஸ்பிரு தத்தகு லா எலுருக்கும் கைதகும் ஷயா, அதாவது நீங்கள் பொறுமையாளராகவும் அல்லாஹை பயந்தவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சூழ்ச்சி உங்களை வந்து ஒன்றுமே செய்யாது அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா வந்து வாக்குறுதி அளிக்கிறான். அப்போ இது வந்து எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்க எப்படிப்பட்ட சூழ்ச்சி செஞ்சாலும் அது வந்து உங்களை ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக இருங்க, அல்லாஹ் பயந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதியை கொடுக்குறான். இது வந்து மனசுக்கு எவ்வளவு ஒரு அமைதியை தரக்கூடிய விஷயமாக இருக்குது. அப்போ அல்லாஹ்வை நம்ம பயந்து நடந்தோம் அப்படின்னா நம்ம அல்லாஹ் தஆலா நம்ம மீது பொறுப்பு சாட்டுறான். அடுத்ததாக வந்து ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவ்வூர்களில் இருந்தவர்கள், அத்தியாயம் 7:96 அவ்வூர்களில் இருந்தவர்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்திருந்தால் அவர்களுக்காக வானத்திலும் பூமியிலும் உள்ள அருட்கொடைகளின் வாசல்களை திறந்து விட்டிருப்போம். எனினும் அவர்களோ நபிமார்களை நம்பிக்கை கொள்ளாது பொய்யாக்கினார்கள். ஆகவே அவர்களுடைய தீய செயலின் காரணமாக நாம் வேதனையை கொண்டு அவர்களை பிடித்து கொண்டோம். இதில் வந்து ஒரு ஊர் மக்களை அல்லாஹ் சொல்கிறான், அந்த மக்களுக்கு நபியை அனுப்புகிறான். அந்த நபி வந்து அவங்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும்போது அவங்க வந்து கேட்கலை. அப்போ கேட்கலைங்கும்போது அல்லாஹ் அவர்களை தண்டிக்கிறான். ஏன் தண்டிக்கிறான் அப்படின்னா, அவங்க வந்து நேர்வழி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் தண்டிக்கிறான். ஆனால் வந்து அவங்க வந்து நேர்வழி பெறலை, அதனால் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வேதனையை கொடுக்குறான். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவங்க வந்து அந்த ஊரில் உள்ளவங்க வந்து நம்பிக்கையை கொண்டிருந்தா, அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்திருந்தா நான் என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னா, வானத்திலும் பூமியில் உள்ள அருட்கொடைகள் வாசலை நான் திறந்து வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆமனு வத்தகவ் அலைஹிம் பரகாத்திம் மின சமாயி வல்லருளி அப்படின்னு சொல்கிறான். அப்போ பரக்கத்துகளை நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த பரக்கத்து அப்படின்னா என்ன அப்படின்னா, செல்வத்தை மட்டும் குறிக்காது. இது வந்து வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, அமைதி, சாந்தம், குடும்பத்தில் ஒரு அமைதியான நிலை அப்படிங்கிற எல்லாத்தையுமே இது குறிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த பரக்கத்தை வந்து அல்லாஹ் தஆலா இவங்க வந்து அல்லாஹ்வை பயந்து நடந்திருந்தா நான் இவை அனைத்தையும் நான் தந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நிம்மதி குறைவானதில் மன திருப்தி, குறைவானதில் வந்து ஒரு மன நிறைவு கிடைக்கும், உள்ளத்தில் சந்தோஷம் கிடைக்கும். இப்போ சிலர்கிட்ட வந்து பணம் குறைவாக இருந்தாலும் அவங்க வந்து சந்தோஷமாக அமைதியாக இருப்பாங்க, அவங்களுக்கு அது ரொம்ப போதுமானதாக இருக்கும். இதுதான் உண்மையான பரக்கத்து. இதையே அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, அத்தியாயம் 8:29 சூரத்துல் அன்ஃபாலில், ஈமான் கொண்டவர்களே
நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்வீர்களானால் அவன் உங்களுக்கு நன்மை தீமைகளை பிரித்தறிந்து நடக்கக்கூடிய நேர்வழியை காட்டுவான். இன்னும் உங்களை விட்டும் உங்கள் பாவங்களை போக்கி உங்களை மன்னிப்பான். ஏனெனில் அல்லாஹ் மகத்தான அருட்கொடையவன். அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து நடந்தீங்க அப்படின்னா ஃபுர்கான் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தருவேன். ஃபுர்கான் அப்படின்னா நன்மை தீமைகளை பிரிக்கக்கூடிய ஒரு நேர்வழி அல்லாஹ் காட்டுவேன்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஒரு குழப்பமான நேரங்களில் எது சரி எது தவறு அப்படிங்கிறத தெளிவாக பிரித்து காட்டக்கூடிய ஒரு அறிவு, குழப்பமில்லாத ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறனை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தர்றேன்னு சொல்கிறான். எந்த வழி சரி எந்த வழி தவறானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுர்கான் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பெரும் நஷ்டங்கள் நம்மளுக்கு ஏற்படாது, தவறான முடிவுகள் ஏற்படாது. அல்லாஹ் இதை ஒரு நிபந்தனையாக நான் சொல்கிறான். நீங்கள் தக்குவா உடையவங்களாக இருந்தால் அப்படிங்கிற நிபந்தனையை தக்குவா இருந்தால் அல்லாஹ் வழி காட்டுவான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம இந்த ஃபுர்கான் அப்படின்னா என்ன அப்படின்னா சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு நூல் அப்படிங்கிறத சொல்கிறான். இப்போ இந்த சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டும் நூல் அப்படிங்கிறதுக்காக அடுத்ததாக அத்தியாயம் 65 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா. எவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கின்றாரோ அவருக்கு அவன் தக்க ஒரு வழியை உண்டாக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். யார் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறாங்களோ, இறையச்சத்தோடு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு அடுத்த வசனத்தில், அன்றி அவர்கள் எதிர்பார்க்காத வகையில் அவங்களுக்கு வேண்டிய வசதியில் அல்லாஹ் தஆலா செஞ்சு தருவான். யார் அல்லாஹ்வை முற்றிலும் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு அவனே முற்றிலும் அல்லாஹ்வே நம்மளுக்கு போதுமானவனாக இருக்கிறான். நம்ம எதிர்பாராத வழியில் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் வழங்குவான் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, அல்லாஹ் எந்த காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்திருக்கானோ அந்த காரியங்கள்லேருந்து நம்ம விலகிக்கிறணும். அல்லாஹ் என்ன கட்டளை இட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயங்களில் நம்ம செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹுடைய திருப்தியை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கணும். பாவங்களை விட்டு நம்ம விலகி இருக்கணும். அல்லாஹுடைய கட்டளை ஏற்று நம்ம நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதுதான் அந்த மாற்றத்தின் அடிப்படையாக இருக்குது. அப்போ இந்த நோக்கம்தான் மனிதனை இந்த மாற்ற பயணத்தில் அழைக்கிறது தான் குர்ஆனுடைய ஒரு மைய நோக்கமாக இருக்குது. இப்போ மனிதனை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர்றது தான் இவருடைய மைய நோக்கமாக இருக்குது. அதாவது தவறிலிருந்து நேர்வழிக்கு அழைத்து செல்லுது. அடுத்ததாக இறுதியாக அல்லாஹுடைய திருப்தியை அடைய செய்கிறது தான் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளை இட்டிருக்கானோ அதன்படி நம்ம அமல் செய்து அல்லாஹ் என்ன விஷயங்களை தடுத்திருக்கானோ அந்த விஷயங்கள்லேருந்து நம்ம தடுத்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம நாளை மறுமைக்காக நம்ம என்ன முற்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து ரொம்ப கவனமாக நம்முடைய ஒவ்வொரு அடியையும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நன்மக்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக என்று எனது உரையை முடிவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.